ஓம் நம சிவாய. लोके लुभ्यद्विवेके कुमति जनकुले व्याकुले जीवजाले विष्णोर्भक्त्या विहेने धरणिमुपगते माधवे धर्मसिद्ध्यै अर्चारूपस्य तस्य नखपतयुगाराधना यावतीर्णः क्षेत्रेऽस्मिन् नैमिषाख्ये स जयतु भगवान् विश्ववन्द्यो मुनीन्द्रान्. எம்பெருமான் சகலவிதமான திவ்ய க்ஷேத்திரத்திலும் அவதாரம் செய்து நம்மை எல்லாம் காத்து ரட்சித்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே இந்த பிரபஞ்சத்தினை படைத்து நேரம் காலம் இது போன்ற சகலமும் படைத்து செவ்வனே சகல ஜீவராசிகளும் எல்லா நலன்களும் பெற்று வாழ்வதற்கான எல்லா அனுகிரகத்தையும் செய்துள்ளார். குறிப்பாக தேவர்களுக்கு ஒரு பகல் ஒரு ராத்திரி அப்படிங்கிறது முறையே வருஷத்தில் 12 மாதம். இந்த 12 மாதத்தில் தட்சிணாயனம் உத்தராயணம் என 2, தட்சிணாயனம் உத்தராயணம் இந்த ரெண்டுமே 6 மாதம் பகலும் 6 மாதம் இரவும் தட்சிணாயனம் உத்தராயணம்னு சொல்கிறது. ஒரு நாளில் 1.5 மணி நேரம் நாம் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய அதிகாலை 4:30 to 6 மணிக்குள்ளார பிரம்ம முகூர்த்தம் நம்ம சொல்கிறோம். அதன்படி தேவர்களுக்கான பிரம்ம முகூர்த்த நேரம் 1.5 மணி நேரங்கிறது நமக்கு 1 மாதம். அதாவது இந்த மார்கழி மாதம் தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்த நேரமாகும். அப்பேற்பட்ட பிரம்ம முகூர்த்த நேரம் 1 மாதம் மார்கழியாக நமக்கு கிடச்சிருக்கு. இந்த மார்கழியில் ஏகப்பட்ட விசேஷங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முறையே தமிழ் மாதமான இந்த மார்கழி மாதத்தில் மிக அற்புதமான ஒரு சூழ்நிலை, உடம்பு ஆரோக்கியம், ஒரு பிரபஞ்சத்தில் நிறையா ஆக்சிஜன். அந்த காலம்பர நேரத்தில் நான் 3 மணி 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு தோட்டத்தில் பூ பறித்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போய் அந்த பூவை கொடுத்து பெருமாளை சிவனோ தரிசனம் பண்ணி கோயில் பிரகாரம் சுற்றி அந்த திருப்பாவை திருவம்பாவை பாசுரங்கள்லாம் நாம் எம்பெருமானுக்கு சேவித்து அதனுடைய முழு பலனும் கிடச்சி நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம சாதாரணமான வேலை அதன் பிறகு நம்ம தொடங்கும். எப்போதும் போல் இந்த 1 மாதம் இது மாதிரி அதிகாலை எந்திரிச்சா மட்டுமே நம்ம 1 வருஷத்துக்கான எனர்ஜி கிடைக்கிறது. உடம்பு அவ்வளோ சக்தி பெறுறது. உடம்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ஒரு உகந்த ஒரு மாதம் சொன்னால் மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்தில் விசேஷமாக சொல்லக்கூடிய ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி உண்டானது. அந்த ஏகாதசி விரதம் இருந்து துவாதசி அன்னைக்கு பாரணை முடித்து பெருமாள் தீர்த்தம் வாங்கி சாப்பிட்டு விரதம் முடித்து நம்ம இருந்தோம் சொன்னால் 1 வருஷத்துக்கான விரதம் இருந்த பலன். அதை தவிர மார்கழி மாதம் 1 மாதம் அதிகாலையில் எழுந்திரிச்சு இந்த தெய்வ வழிபாடு நம்ம செஞ்சோம் சொன்னால் 1 வருஷத்துக்கான ஒரு பூர்ண பலன் புண்ணியமானது நமக்கு கிடைக்கிறதுன்னு சொல்லி பெரியவர்களின் வாக்கு. அற்புதமான இந்த மார்கழியில் வைகுண்ட ஏகாதசி மற்றும் துவாதசி மிக மிக முக்கியமான விரதமாகும். அதை நம்மெல்லாம் இந்த வருஷமும் அனுசரிச்சிருப்போம். அனைத்து ஆலயங்களுக்கும் பக்கத்தில் என்ன கோவில் இருக்கோ, சிவன் கோவிலோ பெருமாள் கோவிலோ கட்டாயமாக இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்திரிச்சு நம்ம கோயில்களுக்கு போகிறது. குறிப்பாக இந்த தமிழ் பாடல்கள் அருமையாக கொடுத்துருக்காங்க. திருப்பாவை திருவம்பாவை அப்படி ஈஸியாக சொல்லக்கூடிய ஒரு பாடல் வடிவில் இருக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த திருப்பாவையை கட்டாயமாக ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியத்துவத்தை அந்த காலத்துலேருந்து இன்றைய வரலும் தொன்று வருகிறது. அந்த அப்படி திருப்பாவினுடைய அப்படி என்ன ஒரு மகத்துவம் அப்படின்னு சொன்னால், ஆண்டாள் எம்பெருமான ஒரு மனுஷ பிறவியாக பிறந்து
எம்பெருமானை நோக்கி பெருமாளையே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு மனசில் விரதமாக வைராக்கியமாக வச்சுட்டு பாவை நோன்பு இருக்கிறாங்க. பாவை நோன்பு இருந்து அந்த 2வது பாசுரத்தில் நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் அப்படின்னு அந்த 2வது பாசுரம் எப்படி விரதம் இருக்குது அப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த 2வது பாசுரத்தில் சொல்கிறாங்க. அப்படி மேக்கப் போடாமல் தலையில் வாசனை திரவியங்கள் எண்ணெய்கள் இதெல்லாம் எதுவும் தடவாமல் எந்த விதமான அழகு சாதன பொருட்களும் பயன்படுத்தாமல் அவங்க விரதத்தை கடைப்பிடிக்கிறாங்க. எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதன்படி விரதம் இருந்து தோழிமார் எல்லாரையும் அழைச்சின்னு வந்து அது சொல்கிறாங்க. இது வெறுமனே பாசுரம் மட்டும் இல்லை, இந்த 30 பாடல்களில் பெரிய விஞ்ஞானங்கள், மருத்துவங்கள், நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு எப்படி இருக்கணுங்கிற விஷயங்கள் அப்படின்னு சகல விதமான நம்ம வாழ்க்கைக்கு ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனையுமே இந்த பாடல்களில் நமக்கு வரிசையாக சொல்லிகிட்டே வராங்க. கடைசியாக 27வது நாள் கூடாரவல்லி அப்படி சொல்லி அன்றைக்கி எம்பெருமான் ரொம்ப மகிழ்ச்சியாகி ஆண்டால் கல்யாணம் பண்ணிக்கிறார். அப்படி கல்யாணம் பண்ணிக்கும் அன்னியோட அந்த நோன்பு விரதமானது பெருமாள் ஏற்றுக்கிறதுனால அன்னியோட முடியுது. அன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, மூட நெய் பெய்து முழங்கை வழிவார அப்படின்னு சொல்லி பாலன்னம் அக்கார அடிசல் பால்லையே சக்கரை பொங்கல் பண்ணி எம்பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணி அந்த சக்கரை பொங்கலை கையில் வாங்கினா அப்படியே முழங்கை வழியாக வருமா. அவ்வளோ சுத்தமான நெய் பக்தியோடு செஞ்சு பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணி அதை எல்லாரும் எடுத்துக்கிறதா சொல்லி ஒரு ஐதீகம் உண்டு. இன்றைக்கும் கோயில்களில் 27ஆம் நாள் மார்கழி 27ஆம் நாள் கூடாரவல்லின்னு ரொம்ப சிறப்பாக நடக்கும். இந்த கலியுக வெங்கடேச பெருமாள் கோயிலையும் அது மாதிரி ரொம்ப சிறப்பாக வரக்கூடிய 12ஆம் தேதி அன்றைக்கி நடக்க இருக்குது. அப்படி அந்த திருப்பாயில் வரிசையாக சொல்லணும். அதன் பிறகு 28, 29, 30 இந்த 29, 30வது பாசுரங்கள் ரொம்ப சிறப்பானது. இன்றைக்கும் திருப்பதி முதல் அனைத்து கோயில்கள்லேயும் சாத்து முறைன்னு சொல்லக்கூடிய பாசுரங்களில் முக்கியமாக இந்த 2 பாசுரம் கட்டாயமாக வருஷம் முழுக்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்பேற்பட்ட அந்த பாசுரங்கள் இப்படி ஒரு வேதத்துக்கு ஒப்பான திருப்பாவை ஆண்டாள் சொன்ன இந்த திருப்பாவை அப்படின்னு பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் 5 5 அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்புன்னு இந்த திருப்பாவினுடைய முக்கியத்துவத்தை சொல்லியிருக்காங்க. பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் நம்மளுடைய எவ்வளோ பெரிய தவறுகளாக இருந்தாலும் நம்மளுடைய அறியாமைகள் எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய அந்த பரமனுடைய பாதத்தை சொல்லக்கூடிய முக்கியத்துவத்தை சொல்லக்கூடிய அந்த பாட்டு வேதம் அனைத்துக்கும் வித்தாகும். எல்லா வேதத்துக்குமே இது ஒரு அடித்தளமாக இருக்கக்கூடிய இந்த திருப்பாவை 5 5 5னா 5 5 25 அப்புறம் ஒரு 5 30 5 5 அறியாத மானிடர். இந்த 30 பாசுரமாவது தெரிஞ்சிருக்கணும். அப்படி 30 பாசுரங்களில் திருப்பாவையை தெரியாத மானிடரை இந்த வையகம் சுமப்பதும் வம்பு அப்படின்னு சொல்லி அந்த பாசுரத்தில் சொல்கிறாங்க. அவ்வளோ ஒரு முக்கியத்துவமான அந்த திருப்பாவையை தினம் படிச்சுன்னு வந்தால் தினமே படிக்கலாம். குறிப்பாக அந்த மார்கழி மாதமாவது நம்ம படிச்சுன்னு வந்தோம் சொன்னால் சகல விதமான நலன்களும் நமக்கு கிடைக்கிறது. கல்யாணம், குடும்பத்தில் ஒத்துமை, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் சொன்னோம்னா சாதாரணமாக அதெல்லாம் சரியாகி சகல நலங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கடைசியில் வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழியார் சென்றிரஞ்சி அங்கப்பறை கொன்ற ஆற்றை அணிப்புதுவை பைங்கமலர் தந்தரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் 2 மால் வரைதோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவரெம்பாவாயின்னு இந்த 30வது பாசுரத்தில் வருது. அப்படி இந்த கேசவனை மாதவனை சொன்ன அந்த புகழ்ந்து சொல்லப்பட்ட அந்த திருப்பாவையை நாம் சொல்லிட்டு வந்தோம் சொன்னால் அது எங்கே பார்த்தாலும் எங்கும் திருவருள் பெற்று எல்லோரும் இன்பமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டக்கூடிய அற்புதமான ஒரு பாசுரம் 30வது பாசுரம். இந்த திருப்பாவைக்கு 30 நாளும் 30 பாடல்களை சொல்லி இந்த மார்கழி மாதத்தை நம்ம கொண்டாடினோம் சொன்னால் நமக்கு பலன்கள் கொஞ்சம் சொல்லலை, எக்கச்சக்கமாக சொல்லியிருக்கு. முதல்ல நம்ம ரொம்ப மனசு ரொம்ப அமைதியாகவும் பக்தியாகவும் உடம்பு ஆரோக்கியத்தோடும் நம்ம இருந்து சகல விதமான நலன்களும் கிடச்சி எல்லாருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. எல்லாரும் ஆலயம் தொழுவோம்.
எல்லோரும் இன்புற்று இருப்போம். மங்களானி பவன். ஓம் நம சிவாய.